பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது 15வது நாள் போர் ஒரு விதமாக முடிவுக்கு வந்தது. 16வது நாள் போரில் யார் சேனாதிபதி ஆக வேண்டும் என்று கௌரவர் பக்கம் ஒரு விதமான கூட்டம் கூடியது. இதில் அஸ்வத்தாமன் 4 விதமான குணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்களே நிச்சயம் வெற்றி என்கின்ற ஒரு விஷயத்தை அடைய முடியும் என்று ஏதோ போருக்கானது மட்டுமல்ல, ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் தேவையான அற்புதமான ஒரு அறிவுரை தன்னை அஸ்வத்தாமன் வழங்கினான். மட்டுமின்றி இனி நடக்கும் போரில் சேனாதிபதியாக வகிக்கும் திறமை கர்ணனிடம் உள்ளது என்று அஸ்வத்தாமன் முன்மொழிய துரியோதனன் மகிழ்ந்தார். துரியோதனன் கர்ணனை பார்த்து, கர்ணா, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன், தயவு செய்து யோசனை செய்யாதே அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் சொன்னான், துரியோதனா, கவலைப்படாதே, நான் நிச்சயமாக வெல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 16வது நாள் போரிலே கௌரவர்களுக்கு சேனாதிபதியாக கர்ணன் நியமிக்கப்பட்டு போர் ஆரம்பமானது. இப்போ இதில் என்னன்னா, பீமசேனன் பாண்டவர் பக்கம் தலைமை முன் நின்று அத்தனை பேரையும் கௌரவ சேனைகளை துவம்சம் செய்து கொண்டிருந்தான் 16வது நாள் காலையில். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஷேமதூர்த்தி என்கின்ற ஒரு ராஜன் யானை மேல் அமர்ந்து கொண்டு பீமசேனனை வீழ்த்துவதற்கு எதிரில் வந்து நின்றான். இப்போ என்னன்னா, பீமசேனன் க்ஷண நேரத்தில் அவனுடைய யானையை சம்ஹரித்து அந்த சேமதூர்த்தி என்கின்ற ராஜனையும் கொன்றான். இதை கண்டவுடனே பீமசேனனை எதிர்க்க அஸ்வத்தாமன் வந்தார். இவா 2 பேர் செய்த அந்த யுத்தம், இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை நாங்கள் இதுவரை கண்டதில்லை என்று வானில் இன்று தேவதைகள் கண்டு மகிழ்ந்தனர். ஏன்னா அஸ்வத்தாமன் வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் ருத்ரதேவர். பீமசேனன் வாயுதேவர். 2 தேவதைகள் போர் புரிந்தால் எப்பேற்பட்ட அந்த சன்னிதானம் இருக்கும், எப்பேற்பட்ட சக்திகளை வெளிப்படுத்துவர், ஆச்சரியமாக தேவதைகள் கண்டு மகிழ்ந்தனர். ஏன்னா 2 பேருமே எப்படின்னு கேட்டீங்கன்னா மகா பராக்கிரமசாலி. இவா 2 பேரும் நடந்த யுத்தத்தில் பார்த்துங்க, மூர்ச்சையானான் அஸ்வத்தாமன். உடனே அஸ்வத்தாமன் சுதாரித்து எழுந்து நேரா அவன் சென்று எதிர்த்தது யாருன்னா அர்ஜுனன். ஏன்னா சம்சக்தர்கள் கூட போர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனனை அஸ்வத்தாமன் வேண்டுமென்றே என்னுடன் போர் புரிய வா என்று அழைத்தான். போய் ஏற்கனவே ஒருவரோடு போர் புரிந்து கொண்டிருந்தால் அதனுடைய வெற்றி தோல்வி தெரிந்த பின்னாடி அடுத்தவரோடு போர் புரியணும். ஆனால் ஒரே சமயத்தில் அஸ்வத்தானும் அழைக்க பகவான் கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் கேட்டான், இப்போ அஸ்வத்தாமனும் அழைக்கிறானே, என்ன செய்ய? உடனே எந்த கோபமும் இல்லாமல் நிதானமாக கிருஷ்ணன் சொன்னான். பாருங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் பதற்றமடையாது, நிதானித்து யோசித்து செயல்பட வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒரு உபாயம் பகவானிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அஸ்வத்தாமன் அவனுடன் போர் புரிவது சிரேஷ்டம் என்று பகவான் கிருஷ்ணன் சொல்ல, பாருங்க, அஸ்வத்தாமனுக்கும் அர்ஜுனனுக்கும் அற்புதமான போர். இதில் என்னன்னா, அர்ஜுனனை பார்த்து, என்ன அர்ஜுனா, உன்னை அஸ்வத்தாமன் மீறிக்கொண்டு இருக்கிறானே, உன்னுடைய காண்டீபம் என்ன உன் கையை விட்டு நழுவிக்கொண்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, வேண்டுமென்றே அர்ஜுனனை உசிப்பி விட்டார். உடனே இவா 2 பேருக்கும்
நல்ல யுத்தம் படந்து அந்த யுத்தத்தை பாணங்களை தாக்குப்பிடிக்க முடியாது அஸ்வத்தாமன் ஓடினான். இந்த நேரத்தில் மற்றொரு பக்கம் பார்த்தோம்னா சாத்தகியோடு விந்தன் அரவிந்தன் என்கின்றவன். இவங்க யார் அப்படின்னா, இதே பெயருடைய துரியோதனுடைய தம்பிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே பீமசேனனால் கொல்லப்பட்டு விட்டனர். இவங்க கைகேய நாட்டினுடைய ராஜகுமாரர்கள் விந்தா அரவிந்தன். பாருங்க, சாத்தகியோடு போரிட வந்து இவா 2 பேரும் சாத்தகியினால் மடிந்தனர். அடுத்து இன்னொரு பக்கம் தர்மராஜனுக்கும் துரியோதனனுக்கும். இந்த இடத்துல ஆச்சரியம் என்னன்னா, இந்த யுத்தத்தில் தர்மராஜன் துரியோதனனை ஓட ஓட விரட்டினான். இன்னும் சொல்ல போனா தன்னுடைய கதை கீழே விழும் அளவுக்கு தர்மராஜன் துரியோதனன் மேல் போரிட்டான் அப்படின்னு. உடனே இதுதான் சமயம் என்று மற்றொரு கதையை எடுத்து துரியோதனன் தர்மராஜன் மேல் வீச, இதை பார்த்து கொண்டிருந்த பீமன் அந்த கதையை முறித்தான். பாருங்க, இப்போ 16வது நாள் போர் எப்படி ஆனதுன்னா, அப்பவும் கௌரவ சேனைகளுக்குத்தான் சிறிது நஷ்டம். இப்போ இது முடிவுக்கு வந்தது. கர்ணனுடைய பராக்கிரமம் அதை செய்வான் இதை செய்வான் என்று மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்ததே ஒழிய, ஆனால் 16வது போரினிலே எதையும் சாதிக்கவில்லை கர்ணன். அப்போ 16வது நாள் இரவு சபை கூடியது. இந்த நேரத்தில் கர்ணன் நேரா துரியோதனன் கிட்ட வந்து சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, எப்பொழுது இந்த 16வது நாள் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் இந்த சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கானோ, உடனே திருதராஷ்டிரன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். என்னன்னா, சஞ்சயா, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. அன்னைக்கு பகடை ஆட்டத்திற்கு அனுமதி கொடுக்க கூடாதாக இருந்தது. இன்னைக்கு அதனுடைய விஷயங்களையெல்லாம் இப்பொழுது நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமா அப்படின்னா, சபையில் அப்பேற்பட்ட அவமானம் நடக்கும் பொழுது நான் கை கட்டி வேடிக்கை பார்த்திருக்க கூடாது. இன்று அதற்கு எல்லாம் பார்த்தவனா என்னுடைய குழந்தைகள் அனுபவித்து வருகிறார்கள். பாருங்க, உடனே சஞ்சயன் இதையெல்லாம் கேட்டுட்டு, திருதராஷ்டிரா, நீ செய்தது தர்மமா அதர்மமா? எப்பவுமே ஒரு காரியத்தை செய்து முடித்த பிறகு அதை பற்றி ரொம்ப யோசித்து இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஏன்னா அது நடந்து முடிந்தது, நிச்சயமாக திரும்பி வரப்போறதில்லை. அது தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், வருந்துவதால் ஆகக்கூடிய பிரயோஜனம் எதுவுமே இல்லை. அப்போ இதையே அந்த நேரத்திலே நீ யோசித்திருக்க வேண்டுமே தவிர இப்பொழுது யோசிப்பதால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 17வது நாள் யுத்தம் ஆரம்பதற்கு முன்னாட கர்ணன் துரியோதனன் கிட்ட சில விஷயங்கள் சொன்னான். என்னன்னா, அர்ஜுனனும் நானும் சமமான வீரன் இல்லை. என்னுடைய பராக்கிரமத்தின் பார்த்தீங்கன்னா ரொம்ப விபரீதமானது துரியோதனா. யாரு? கர்ணன் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அவங்கிட்ட என்ன சிறப்பாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய சாரதியாக கிருஷ்ணன் இருக்கிறான். ஆனால் எனக்கு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சாரதி இல்லை. அது மட்டுமா அப்படின்னா, அவனுடைய துவஜத்தில், ரதத்தின் துவஜத்தில் ஹனுமன் இருக்கிறான். அந்த விஷயம் என்னிடம் இல்லை. மற்றபடி சாமர்த்தியம், ஞானம், பராக்கிரமம் இதையெல்லாம் நீ தயவு செய்து சரி பார்த்தா என் பக்கம் கூட அர்ஜுனன் நிற்க முடியாது துர்யோதனா அப்படிங்கிறார். அவனுடைய குதிரைகளுக்கு கூட சாவில்லை துரியோதனா. யாரு? அர்ஜுனன் ரதத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனால் அந்த ரதத்தை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த குதிரைக்கு சாவில்லை. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாரதி எனக்கு கிடைத்தால்
ரொம்ப எளிதில் அர்ஜுனனை வீழ்த்தி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன்னா அந்த பக்கம் சாரதி எப்படின்னா இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு காரணமான பகவான் கிருஷ்ணன். இந்த இடத்துல நான் ஒன்றே ஒன்று எதிர்பார்க்கிறேன் துரியோதனா. எப்படி அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணன் சாரதியாக இருக்கிறானோ அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய சல்யனை நீ சாரதியாக எனக்கு கொடுத்தால் மிக மிக சுலபமாக நான் அர்ஜுனனை கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா துரியோதனன் சல்யனிடம் சென்று, அப்பா, கர்ணன் இதுவரை பேசிக் கொண்டிருப்பதை நீ பார்த்தாய் இல்லையா? தயவு செய்து இந்த காரியத்தை நீ செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சல்யனிடம் துரியோதனன் கேட்க, துரியோதனா, என்னை வேண்டுமென்றே கௌரவ சேனைக்குள் கொண்டு வந்து என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்றே நீ பேசிக்கொண்டிருக்கிறாயா? என்னுடைய வீரத்தை மிகவும் குறைத்து மதிப்பிடுகிறாயா? நான் இந்த யுத்தத்திற்கே வரவில்லை, நான் வீட்டுக்கு செல்கிறேன். அது மட்டுமா, நீ உனக்கு இப்ப என்ன வேணும்? பாண்டவர்களை கொல்லணும் தானே? அதை நானே கொள்கிறேன். போயும் போயும் கர்ணனுக்கு சாரத்தியம் செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே, இது நிச்சயமாக ஒரு வீரனுக்கு அழகானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் கர்ணனுடைய சேவை செய்ய வேண்டும் துரியோதனா? இது நிச்சயமாக ஒரு வீரனுக்கு நீ சொல்கின்றது மிகப்பெரிய அவமானமாகும் அப்படின்னு துரியோதனன் கிட்டம் சல்யன் சொன்ன. துரியோதனன் உடனே பக்குவமாக, இப்போ எப்பொழுது அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணனே சாரதி ஆனாரோ, நிச்சயமாக சாரத்தியம் என்பது அபமானம் அல்ல. கர்ணனுக்கு நீ அமர்ந்தால் நீ பகவான் கிருஷ்ணனுக்கு சமமான பராக்கிரமசாலி என்றுதானே அர்த்தமே தவிர, தயவு செய்து உன்னுடைய வீரத்தை குறைத்து மதிப்பிடுவதாக நீ தயவு செய்து எண்ண வேண்டாம் என்று துரியோதனன் சொன்னான். அது மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அவன் ஞாபகப்படுத்துகிறான் துரியோதனன். திரிபுராசுரன் அவனுடைய அந்த வதம் நடந்து கொடுத்த பொழுது அந்த ருத்ரதேவருக்கே சாரதியாக இருந்தவர் பிரம்மதேவன். கொஞ்சம் நினைச்சுப்பார். தேவர்களுக்கும் தைத்தியர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அந்த நேரத்தில் தாரகாசுரன், சரி, அந்த தாரகாசுரனை அந்த ஸ்கந்தன் அந்த யுத்த சமயத்திலே அவனுடைய 3 குழந்தைகள் தான், 3 மகன்கள் தான். ஒன்று தாராக்ஷன், இரண்டாமவன் கமலாக்ஷன், மூணாவது வித்யுமாளி. இவ என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவாசுர யுத்தத்தில் பிரம்மனை குறித்து தபம் செய்து பிரம்மதேவன் நேர பிரத்யக்ஷமானான் அவர்களுடைய கடினமான விரதத்தை. எந்த காரணத்தை கொண்டும் சாவு எங்களுக்கு வரவே கூடாது என்கின்ற வரத்தை இவா 3 பேரும் கேட்டார். ஆனா நிச்சயமாக இந்த உலகத்தில் பிறந்த யாராகினும் சாவு நிச்சயமாக வந்தே தான் தீரும். அப்போ அடுத்ததாக அவர்கள் கேட்டது, 3 பட்டணங்களை நாங்கள் கட்டி கொள்ள வேண்டும். அதாவது மயாசுரனால் 3 பட்டணம் நிர்மாணமாக வேண்டும். முதலில் அந்த தாராக்ஷன், அவனுடைய பட்டணம் முழுக்க முழுக்க தங்கத்தினால் ஆனது. இது எப்படி அப்படின்னா, ஸ்வர்க்கத்தின் அருகிலே இது ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான பட்டணமாக தங்கத்தினால் செய்தது தாராக்ஷனுடையது. ரைட். அடுத்து கமலாக்ஷனுடைய பட்டணம் முழுக்க முழுக்க வெள்ளியினால் ஆனது. அது எங்க இருக்குன்னா, ஆகாச மார்க்கத்திலே அது சுற்றி கொண்டு இருக்கக்கூடியபடி அமைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இரும்பினால் ஆன ஒரு பட்டணம் வித்யுமாளியினுடையது. அது பாருங்க, இந்த பூமியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய 3 பட்டணங்கள். இவா 3 பேரும் தான் திரிபுராசுரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது போக இவருடைய
குழந்தைகள் கூட தபஸ் செய்து பாருங்க, ஒரு கிணறு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவனிடம் முறையிட்டு அதையும் வேண்டி பெற்றனர். அந்த கிணறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் மிருத சஞ்சீவனி இருக்கும். யார் ஒருவர் அசுரர்கள் இறந்தார்களோ, காயப்பட்டார்களோ, அந்த கிணற்றில் போட்டவுடன் மிகுந்த பலசாலியாக எழுந்து விடுவர். அப்போ அவர்களுக்கு தோல்வியே இல்லை என்கின்ற ஒரு நிலை வந்தது. இந்த நேரத்தில் இவர்களை அழிப்பதற்காக, எப்படி இவர்களது சாவு அப்படின்னா, 1000 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த 3 பட்டணமும் ஒன்று சேரும் பொழுது, பானத்தை விடும் பொழுது இந்த பட்டணமும் இவர்களும் அழிவர் என்பது இவர்களுடைய விதியாக இருந்தது. ருத்ரதேவன் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டான். அந்த நேரத்தில் தக்க சாரதி வேண்டுமே என்று யோசிக்கும் பொழுது, சாக்ஷாத் அந்த பிரம்மதேவனே சிவனுக்கு சாரதி ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சிவனுக்கு பிரம்மதேவனே சாரதி ஆகியிருக்கிறார். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனே அர்ஜுனனுக்கு சாரதி ஆகியிருக்கிறார். அப்போ கர்ணனுக்கு நீ சாரதி ஆவது இழுக்கான விஷயம் இல்லை என்று துரியோதனன் சல்யனிடம் பேசி அவனை ஒப்புக்கொள்ள வைத்தார். மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பரகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.